லக்ஷ்மீநாதசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்ற பெயரிலே ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளி செய்த அற்புதமான ஸ்தோத்திரம். ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்டதாக இந்த ஸ்தோத்திரம் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. அதை பல பல பத்ததிகளாக அமைத்திருக்கிறார். ஒவ்வொரு பத்ததியிலே ஓரொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார். அதிலே இப்பொழுது நாம் அனுபவித்து வருவது பகுரத்ன பத்ததி என்கிற பத்ததி ஆகும். அதாவது பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கிற பலவிதமான ரத்தினங்கள், அந்த ரத்தினங்களினுடைய ஒளி சிதறல்கள், இவற்றினுடைய நுட்பங்களை எல்லாம் எடுத்து விவரிக்கக்கூடியதுதான் இந்த பகுரத்ன பத்ததி. இந்த பகுரத்ன பத்ததி இப்போ பாதுகா சகஸ்ரத்திலே இப்பொழுது நாம் 578வது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்று பார்த்தால், பாதுகையிலே இழைத்திருக்கிற ரத்தினங்களை எல்லாம் கொண்டு அப்படி நாம் அந்த பாதுகையை பார்த்தால் அவள் அப்படியே ஒரு வனதேவத்தை போலே இருக்கிறாள். ஒரு நல்ல தோட்டத்திற்கு அதிபதியான தேவத்தை போலே இருக்கிறாள் என்பதாக வர்ணிக்கிறார். மரதகபத்ரளா ருச்சிர வித்ரும பல்லவிதா பிருதுதர மௌக்திகஸ்தபகிதா நிகமைஸ்வரபிஹி உபவன தேவதேவ சரணாவதி ரங்கபதே அபிலஷதோ விஹாரம் அபிகம்ய பதம் ஸ்பிருஷசி. இந்த பாதுகை எப்படி இருக்கிறது என்னால் அதில் பச்சை நிறத்திலே கற்கள் இருக்கின்றன, அதே போல சிவந்த நிறத்திலே கற்கள் இருக்கின்றன, வெள்ளை நிறத்திலேயும் கற்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் பார்த்தால் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு அழகான தேவதை இதையெல்லாம் அணிந்திருக்கிறார் போல. எப்படி போல? மரகத பத்ரளார், மரகதம் பச்சை நிற கல் இருக்கிறதே, அது பார்த்தால் எப்படி இருக்கிறது என்றால் ருச்சிர வித்ரும பல்லவிதாக, அதாவது முதல்ல பச்சை நிறம், அது நல்ல இலை போலே இருக்கிறது. பத்ரளா என்று சொல்லப்படுகிற மரகத கற்களை பார்த்தால் நல்ல பச்சை நிறத்தில் இலை போலே இருக்கிறது. அதுக்கு மேலே ருச்சிர வித்ரும பல்லவிதா, அழகான வித்ருமம் பவழங்கள் இருக்கிறதே, அதை பார்த்தால் தளிர்கள் போலே இருக்கிறது. பல்லவிதா. அதுக்கப்புறம் பிருதுதர மௌக்திக ஸ்தபகிதாக, முத்துக்களையெல்லாம் பார்த்தால் நன்றாக மலர்ந்த வெண்மையான பூங்கொத்துக்கள் போலே இருக்கிறது. ஆக ஒரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடி என்னால் அதில் என்ன இருக்கும்? பசுமையான இலைகள், சற்று சிவந்த தளிர்கள், வெண்மையான பூக்கள் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த பாதுகையிலே இருக்கக்கூடிய ரத்தினங்களிலே இவைகளெல்லாம் தெரிகிறது. அப்படி இருக்கிறது, அப்படியெல்லாம் பார்த்தால் இது எப்படி இருக்கிறது? ஆனால் இதுக்கு நல்ல வாசனை இருக்கணுமேனு கேட்டார். நிகமை சுரபிஹி, வேதத்தினுடைய பரிமளம் கமழ்கிறது பாதுகையில். வேதத்தினுடைய வாசனை இந்த பாதுகையிலே வீசுகிறதா. இதையெல்லாம் கொண்டு பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறதுன்னா உபவன தேவதா இவ, உபவன தேவதா இவ,
உபவன தேவதை என்னால் என்ன, அந்த வனதேவதை. அதாவது ஒரு உபவனம் என்னால் அதற்கும் கூட அதிபதியாக ஒரு அதிஷ்டான தேவதையை சொல்லுவதுண்டு. அதுபோல இருக்கிறது என்று சொன்னான். துவம், நீ என்ன பண்ணுகிறாய், அப்படி அப்படி இருந்து கொண்டு ரங்கபதேஹே பதம் ஸ்பிருஷசி, அந்த ரங்கநாதனுடைய திருவடிகளை நீ எப்பொழுதும் தொட்டு கொண்டிருக்கிறாய். அபிலஷிதா விகாரம், எப்பொழுதும் இஷ்டப்படி சஞ்சாரம் செய்து கொண்டு. பாதுகை என்னால் எப்பொழுதும் சஞ்சாரம் செய்கிறதோ இல்லையோ, எல்லா இடத்திற்கும் போகிறது. அந்த உபவன தேவதையை போலே பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. அப்படியே எம்பெருமானுடைய திருவடிகளை தொட்டு, எல்லா தேவதைகளும் எம்பெருமானுடைய திருவடிகளை தொட்டு கொண்டிருப்பார்கள் அல்லவா, அதுபோல இதுவும் தொட்டு கொண்டிருக்கிறது. உபவன தேவதை எப்படி இருப்பாள் என்னால் இப்படி தளிர்களையும் இலைகளையும் பூக்களையும் உடையவளாய் இருப்பாள். இங்கே பாதுகையில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்கள் தளிர்கள் போலே, சிவந்த கற்கள் தளிர்கள் போலே, பச்சை கற்கள் இலை போலே, சிவந்த கற்கள் தளிர் போலே, வெண்மையான கற்கள் பூக்கள் போலே இருக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் கொண்டு பார்க்கிற பொழுது பாதுகையே ஒரு உபவன தேவதை போல இருக்கிறது. அது இட்டப்பட்ட சஞ்சாரத்தை அடைந்து எம்பெருமானுடைய திருவடியையும் தொட்டு கொண்டிருக்கிறது. இதில் வேதத்தினுடைய பரிமளமும் நன்றாக கமிழ்கிறது என்று இப்படி அந்த பாதுகையை வர்ணித்தார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்தபடியாக 579வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமானுடைய அந்த பாதுகை, அதிலிருந்து பல ஒளிகள் எழுகின்றன. அதை வந்து சேவிக்கிற தேவர்கள் இருக்கிறார்களே, தேவதைகள், அத்தனை பேருடைய கிரீட்டத்திலேயும் அந்த ரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் என்ன ரத்தினம்னா, இந்த கிரீட்டத்தில் இருக்கக்கூடிய ரத்தினங்கள் மீன் வடிவிலே இருக்குமா, மகரம், மகர வடிவிலே அந்த கிரீட்டத்திலே ரத்தினங்கள் இழைக்கப்பட்டிருக்குமா அந்த தேவதைகளுடைய கிரீட்டத்தில். அந்த இந்த ஒளி சிதறல்களில் அந்த மீன்கள் நீந்துகிறா போல இருக்கிறது என்று ஒரு அழகான ரூபகத்தை தெரிவிக்கிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை அனுசந்திப்போம். சதோத்துங்கே ரங்கக்ஷிதிரமண பாத பிரணயினி त्वदालोके दत्तन् मणिकिरण संभेद कलुषे प्रतिस्रोतो वृत्या प्रतित रुचिभेदं न सहते नवाम्ब स्वाच्छन्द्यं नमदमर कोटी मकरः. சதா உத்துங்கே என்னால் என்ன, எப்பொழுதும் எம்பெருமானுடைய, அதாவது சதா உத்துங்கே, எப்பொழுதும் உயர்ந்ததாய் இருக்கிறது இந்த பாதுகை. என்ன, ரங்கக்ஷிதிரமண பாத பிரணயினி. ரங்கக்ஷிதிரமணன் என்னாலாறு, ஸ்ரீரங்கத்திலே மகிழ்பவன் ரங்கக்ஷிதிரமணன், ஸ்ரீரங்கநாதன். அவனுடைய பாத பிரணயினி, அவனுடைய திருவடிகளிலே எப்பொழுதும் ஆசையுள்ளவளாய், அந்த திருவடிகளையே பற்றி இருக்கிறவளாய் இருக்கக்கூடிய இந்த பாதுகை என்று சொல்றார். அந்த பாதுகை எப்படி இருக்கிறது என்றால், நமத் அமர கோட்டி மகரஹா என்னால் வந்து சேவிக்கின்ற நமது அமர கோட்டி. அமர கோட்டி என்னால் தேவர்களுடைய கூட்டங்கள். அந்த தேவ கூட்டங்களுடைய நமதமர கோட்டீர மகரா. கோட்டீரம் என்னால் கிரீட்டம். அந்த கிரீட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மகரங்கள், அதாவது கல் இழைத்திருக்கிறார்கள், அது மீன் வடிவிலே இழைக்கப்பட்டிருக்கிற கல்லாக அது இருக்கிறது. என்ன பண்ணனா, சதா உத்துங்கே, எப்பொழுதும் உயர்ந்ததாயம், தத்தன் மணி, அந்தந்த ரத்தனங்களுடைய கிரண காந்தியினுடைய சேர்க்கையினாலே. இப்போ என்ன ஆகுதுன்னா, பாதுகையில் நிறைய ரத்தனங்கள் இழைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ரத்தினத்திலேயும் ஒரு விதமான ஒளி அது வருகிறது. எல்லாம் இப்படி வெளியில் வருகிற பொழுது அலை அலையாக பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு நதியினுடைய பிரவாகம் போல அது இருக்கிறதாம். அதை சொல்றார் அவர். என்ன சொல்றன்னா, தத்தன் மணி கிரண சம்பேத கலுஷே. அந்த சமயத்திலே இந்த இதனுடைய கிரீட்டங்கள், கிரீட்டத்தில் இருக்கக்கூடிய ரத்தினங்கள் இருக்கிறது, அதாவது அந்த மீன் வடிவிலே இழைக்கப்பட்டிருக்கிற தேவர்களுடைய கிரீட்டத்தில் மீன் வடிவிலே இழைக்கப்பட்டிருக்கிற ரத்தினங்கள் அது வருகிறது. அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்கா, அதனுடைய காந்தி, அதாவது ரத்தினங்களுடைய காந்தி இதன் மேலே விழுகிற பொழுது அதை பார்த்தால் என்னன்னா, பெரிய ஆறுகளிலே வெள்ளம் வருகிற பொழுது அதில் மீன்கள் எதிர்த்து அது உள்ளே போறா போலே இருக்கிறதா. அது போகிற பொழுது அதனுடைய வேகம் கூட கொஞ்சம் தடைபட்டு விடும் இல்லையா. ரொம்ப வெள்ளம் ஜாஸ்தியாக இருந்தால் மீன்கள் கூட
வேகமாக நீந்த முடியாது. இப்போ கிரீட்டத்தினுடைய அந்த ரத்தின காந்திகள், அதிலிருந்து அந்த ஒளி அது எப்படி இருக்கிறதுன்னா ஒரு பெரிய வெள்ளம் போல இருக்கிறது. இப்போ தேவர்களுடைய கிரீட்டத்தில் இருக்கிற மீன்கள் அதில் போய் நீந்தரா போல இருக்கிறது. அது என்ன ஆகிறது? அது வேகமாக கூட போக முடியவில்லை. அது என்ன பண்ணுறது? நவாம்ப சுவாச்சந்தியம் பிரதித ருச்சிபேதன் நசகதே. என்ன அது என்ன ஆகிறது? அது தடுக்கிறது என்று அது மிகவும் நிதானமாக நீந்தும்படியாக செய்கிறது என்று தெரிவிக்கிறார். அதாவது பொதுவாக இந்த தெரிவிக்கப்பட்ட விஷயம் என்னான்னு கேட்டால், எம்பெருமா பாதுகையிலே இழைக்கப்பட்ட ரத்தினங்கள், அதிலிருந்து வெளியிடுகின்ற ஒளி சிதறல்கள், அது ஒரு நதியினுடைய பிரவாகம் போல இருக்கிறது. எதிரிலே வந்து வணங்குகின்ற தேவதைகளுடைய கிரீட்டங்களிலே இருக்கக்கூடிய ரத்தினங்களாகிற மீன்கள் அதிலே நீந்துகிறா போல இருக்கிறது என்று ஒரு அழகான வர்ணனையை இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 580வது ஸ்லோகம். இது இந்த பத்தத்தினுடைய நிறைவு ஸ்லோகம். அதாவது பகுரத்ன பத்ததி என்கிறது இந்த 580வது ஸ்லோகத்தோடு நிறைவு செய்யப்படுகிறது. பகுரத்ன பத்தத்தியிலே 50 ஸ்லோகங்கள் இருந்தன. இது 50வது ஸ்லோகம். இது அதாவது பாதுகா சகத்தினுடைய வரிசையிலே 580வது ஸ்லோகம். ஜனயசி பதாவனித்வம் முக்தாசோண மணிச்சக்கர நீலருச்சா நகருச்சி சந்ததி ருச்சிராம் நந்தக நிஸ்திரிம்ச சம்பதம் சௌரே. அதாவது இந்த பாதுகையிலே என்னென்ன இருக்கிறது என்று கேட்டால், முக்தா சோண மணிச்சக்கர நீலருச்சா என்னால் முத்துக்கள் இருக்கின்றன, சிவந்த நிறத்தை உடைய கற்கள் இருக்கின்றன, அதே போல கருநீல நிறத்தை உடைய ரத்தினங்களும் இருக்கின்றன. இதெல்லாம் ஒளி அந்தந்த நிறத்திலே வெளியிடுகிறது. அதை பார்க்கிற பொழுது அது எப்படி இருக்கிறது என்றால் அதை சொல்லுகிறார். அதாவது ஒரு பெரிய கத்தியை போலே இருக்கிறது என்று சொல்றார். எப்படி சொல்லுகிறார் என்று பாருங்கள். ஜனயசி பதாவனித்வம் என்ன சொல்ற? முக்தா சோண மணிச்சக்கர நீலருச்சா. முக்தா முத்துக்கள், சோண சிவந்த நிறத்தை உடைய கற்கள், மணிச்சக்கர சோணமணி சக்கர நீல என்ன அப்படின்னு சொல்லலாம். ஆஹா, நகருச்சி சந்ததி ருச்சிராம். அதாவது நகங்களுடைய காந்திகளுடைய வரிசை என்று சொல்றார். எம்பெருமானுடைய திருவடி நகங்கள் இருக்கிறது, அதில் அப்படியே நல்ல வெண்மை நிறம் அப்படியே பிரகாசிக்கிறது. இந்த கத்தியை அங்கத்தான் ஊன்றி வைத்திருப்பார்கள். அது ஊன்றி இருக்கிற பொழுது பார்த்தால் அது கத்தி என்கிறது எப்படி இருக்கும்னா அது இரும்பாலே செய்யப்பட்டிருக்கும் அல்லவா, ஆயினாலே அது கருப்பா இருக்கும். அது எப்படி இருக்கிறதுனா பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த கத்தி போலே இருக்கிறதுன்னு சொன்னார். எதனாலே சொல்லுகிறார் என்னால், எம்பெருமானுடைய உள்ளங்கை இருக்கிறதே அது சிவந்த நிறத்திலே இருக்கிறது. அதுக்கு மேலே அந்த எம்பெருமானுடைய திருவடி நகம் அது வலுப்பா இருக்கிறது, கத்தி கருப்பா இருக்கிறது. அதாவது கருநீல நிறத்தை வெளியிடுகின்ற இந்திரநீல கற்கள், வெண்மை நிறத்தை வெளியிடக்கூடிய முத்து வைரம் முதலானவை, சிவந்த நிறத்தை வெளியிடக்கூடிய பவழம் மாணிக்கம் முதலானவை, இவையெல்லாம் இருக்கிறது. பெருமாளுடைய திருவடி பக்கத்திலே ஒரு கத்தியானது வைக்கப்பட்டிருக்கிறார் போலே அப்படி இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே இப்படி சொன்னார். இப்படியாக இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பல ரத்தினங்கள், அதாவது வெண்மை நிறத்திலே, கருமை நிறத்திலே, இன்னும் சிவந்த நிறத்திலே, பச்சை நிறத்திலே இருக்கக்கூடிய பல ரத்தினங்கள், அவற்றினுடைய ஒளி எப்படியெல்லாம் இருக்கிறது என்று இந்த பத்ததியிலே வர்ணித்தார். அதனால் இந்த பத்ததிக்கு பகுரத்ன பத்ததி என்ற பெயர். இப்பொழுது அடுத்தபடியாக 17வது பத்ததி தொடங்குகிறது. இந்த 17வது பத்ததி முதற்கொண்டு ஒவ்வொரு ரத்தினத்தையும் தனித்தனியாக வர்ணிக்க போகிறார். இப்பொழுது பகுரத்ன பத்ததி பல ரத்தினங்களுடைய சேர்க்கை. இப்பொழுது அடுத்தபடியாக 17வது பத்ததி அது என்னன்னா பத்மராக பத்ததி. என்னால் என்ன வரும், இதில் பாதுகையில் இழைத்திருக்கக்கூடிய அந்த சிவந்த கற்கள், மாணிக்க கற்கள், அதனுடைய சிறப்புகளை மட்டும் தெரிவிக்கக்கூடியதாய் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।